இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு கஞ்சி எப்படி செய்யலான்னு வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்து வேக வச்சுருக்கேன். சர்க்கரை 4 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். நெய் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி 8 முந்திரி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. இப்போ ஜார் எடுங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம்ல, அதில் போடுங்க மிக்சியில். அது கூட பால் ஊற்றிக்குங்க. சர்க்கரை 4 கரண்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம். 4 கரண்டி சர்க்கரை போட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இது ஒரு பவுல் எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஊற்றிட்டோம். உப்பு தேவையான அளவு. இப்போ ஏலக்காய் பொடி போடுறோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. விடாமல் நல்லா கெட்டியே கிண்டுங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம். இப்போ பவுல் எடுத்து போவாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிங்க. கடாயை வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. நெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்குங்க. இப்போ முந்திரி போட்டுக்குங்க. நல்லா பொன்னரமாக வறுத்துக்குங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கஞ்சி ஒரு பவுல் எடுத்துக்கணும். இப்போ அதில் ஊற்றிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்தமாரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் AHSM சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.